இடதுசாரிகள் விசிக தான் பாஜகவுக்கு எதிராக வலுவாக களத்தில் இருக்காங்க. காங்கிரஸ் அவ்வளோ பெரிய போராட்டங்களை எப்போ பண்ணாங்க, ஆனால் காங்கிரஸ்க்கு அதிகமாக கொடுக்குறீங்களே, இவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறீங்களே அப்படின்ற ஒரு பார்வையும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. வலுவாக பாஜகவை எதிர்க்கிற கூட்டணி அப்படின்னு மேடைக்கு மேடை முழங்குறீங்க. தேமுதிக அப்படி என்ன பாஜகவுக்கு எதிராக பேசிட்டாங்க? நிர்பந்தத்தால ஒப்புக்கொள்கிற மாதிரி ஆயிடுச்சா? நிர்பந்தப்படுத்துவதற்கு திமுக பாஜக அல்ல, அடிபணிவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக அல்ல. எவ்வளோ தியாகம் பண்ணமோ, ஒரு சீட்டு குறைஞ்சிருக்குல்ல, அது ஒரு தியாகம். என்ன தியாகத்தை வேணுமோ, உயிரை விட வேணாலும் கொடுப்போம். விஜய் நடிப்பு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், பார்ப்பேன், ரசித்து பார்ப்பேன். அவரை குற்றவாளின்னு எஃப்ஐஆர் போடல, அவர் சாட்சி தான். அது கூட்டத்துக்கு வந்துட்டு போனவர். ஆனால் அவர் குற்றவாளியை விசாரிக்கிறது போல் திரும்ப திரும்ப டெல்லிக்கு அழைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளரும் மூத்த தலைவருமான இரா முத்தரசன் ஐயா. வணக்கம். வணக்கம். என்ன கேட்க போகிறோம் அப்படின்றத உணர்ந்திருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க. 3 கட்ட பேச்சுவார்த்தை, 6 5 தொகுதிகள். நிர்பந்தத்தால் ஒப்புக்கொள்கிற மாதிரி ஆயிடுச்சா, இல்லை கோரிக்கைகள் இல்லை வலியுறுத்தல்னால ஒப்புக்கொள்கிற மாதிரி ஆச்சு? திமுகவில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே இடம்பெற்றிருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தோன்னா எனக்கு தெரிந்த வகையில் ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி அமைஞ்சிருக்கு. கூட்டணி இல்லாமல் இல்லை, ஒவ்வொரு தேர்தலையும் ஏதோ ஒரு மாறி மாறி இருக்கலாம், வளர்ச்சி வந்துக்கலாம். எந்த கூட்டணியும் ஓராண்டுக்கு மேல் நீடித்த வரலாறே கிடையாது. ஒரு கட்சியோட கூட்டணி பல கட்சிகள் சேருதுன்னா அந்த கூட்டணி அந்த தேர்தலிலிருந்து ஏறத்தாழ ஓராண்டு காலம் நீடிக்கும். அதுக்கு பிறகு நீடித்த எனக்கு தெரிந்த வரையில் நீடித்த வரலாறு என்பது கிடையவே கிடையாது. ஆனால் இந்த கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலம் மதச்சார்பற்ற கூட்டணி 10 ஆண்டு காலமாக நீடிக்கிறது அப்படின்னா இதுதான் இருக்கிற முக்கியமான செய்தி. ஏன் இது 10 ஆண்டு காலமாக நீடிக்குது அப்படின்னா, வெறும் தொகுதிகள் எண்ணிக்கை அல்லது நிர்பந்தம் அல்லது நெருக்கடி அது அல்ல. ஒரு கொள்கை தான் அடிப்படையான மிக முக்கியமான காரணம். அதனால தான் அது நீடிக்குது. நிர்பந்தப்படுத்துவதற்கு திமுக பாஜக அல்ல, அடிபணிவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக அல்ல. விளக்கம் போரும்னு நினைக்கிறேன். காலையில் மாநில செயலாளர் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். 5 இடம் அப்படின்றது கட்சி அணிகளை சோர்வடைய செய்யும். ஆனாலும் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில் நம்ம இதை ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு தலைமையில் இருக்கிறவங்க ஒப்புக்கொள்கிறாங்க. சரி, கீழே மக்களாக பயணிக்கிறவங்களுக்கு சோர்வு ஏற்படுறது நியாயம் தானே? அவங்கள எப்படி சமாளிக்க போகிறோம்? நாங்கள் எல்லாருமே மக்களாக இருப்பவங்க தான், இருக்கிறவங்க தான். கட்சியில் பொறுப்புகள் இருக்கிறமே தவிர இல்லை கட்சியில் பொறுப்புகள் இருக்கிறமே தவிர ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அந்த செய்தியாளர் சந்திப்பில் நானும் கூட தான் இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, 5 என்பது சற்று ஒரு சோர்வடைகிற செய்தி தான், அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு தேர்தலில் சென்ற தேர்தலில் கூடுதலான இடங்களில் நிற்க வேண்டும். அப்படி தான் தலைவர்களும் விரும்புவாங்க, தொண்டர்களும் விரும்புவாங்க. ஆனால் இந்த இடம் அது சாத்தியம் இல்லை. என்ன சாத்தியம் இல்லை அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் 10 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறோம். புதிதாக பல பேர் இந்த கூட்டணிக்கு அவங்களாம் வர்றாங்க, விரும்பி வர்றாங்க. இந்த கூட்டணிக்கு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்து சேருகிற பொழுது எண்ணிக்கை அதிகமாகுது. எண்ணிக்கை அதிகமாகிற பொழுது அப்படி வந்தவர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் வழக்கமாக போட்டியிடக்கூடிய தொகுதி எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் வருது. அது மாதிரி தோழமை கட்சிகள் சென்றதெல்லாம் காட்டிலும் இப்போ மதிமுக போன தடவை 6 நின்னாங்க, இந்த இடம் 4 தான் நிற்கிறாங்க. சிபிஐ போன தடவை 6 நின்னாங்க, இந்த இடம் நாங்கள் 5 நின்றுக்கிறோம். இது மாதிரி மற்ற கட்சி. அப்போ எண்ணிக்கைகளை குறைக்க வேண்டிய ஒரு அவசியம் தேவையும் ஏற்படுகிறது அரசியலுக்காக, கொள்கைக்காக. அதைத்தான் அவர் அங்கே விளக்கி சொன்னார், விளக்கமாக சொன்னார். அதனால் இப்போ இது இந்த எண்ணிக்கை குறைஞ்சது அப்படிங்கிறத காட்டிலும் மேலான செய்தியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற விடக்கூடாதுங்கிறது தான். பிஜேபியோட இது என்ன, எப்படியாவது பலரையும் நெருக்கடிக்கு உள்ளாகி நிர்பந்தப்படுத்தி ஒரு வலுவான அணியை அமைத்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அந்த இடத்துல தாங்கள் அமர வேண்டும்னு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. அந்த எல்லா விதமான முயற்சிகளையும் முறியடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற முதல் அஜெண்டா. அந்த அடிப்படையில் நாங்கள் 5 என்று ஏற்றுக்கொண்டோம். அவ்வளோதான்.
அதுக்கு மேலே அது ஒன்றும் கிடையாது. பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்ற புள்ளியில எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் எதிரிகளே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். வாக்கு அரசியலுக்காக பாஜகவை வீழ்த்த ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது பெரிதாக அந்த பிம்பம் ஊதி பெருக்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த அந்த வாக்கு யதார்த்தமாக தான். இப்போ மோடி இப்போ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 3 தடவை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த 3 தடவையும் அவர் என்ன சொல்கிறாரு? அமித்ஷா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவருடைய பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு? பிஜேபியில் வரவங்க என்ன சொல்கிறாங்க? திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். இதுதான் அவங்க சொல்கிற முழக்கம். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை. திமுக ஆட்சி அகற்றியே தீரணும். ஏன் அகற்றியே தீரணும்? என்ன விஷயம்? ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை தோற்கடிக்க தான் முயற்சி எடுப்பாங்க. அது ஒன்றும் தவறில்லை. அகற்றியே தீர வேண்டும் அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள் தான் பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, கர்நாடகம், தெலுங்கானா, பஞ்சாப், இந்த மாதிரி சில மாநிலங்கள் தான் இருக்கிறாங்க. இந்த மாநிலங்கள்லேயே அரசியல் ரீதியாக தனிப்பட்ட முறையில் அல்ல, தனிப்பட்ட முறையில் மோடியோ அமித்ஷாவோ அல்லது பாஜக தலை எதிரிகள் அல்ல. ஆனால் அவர்கள் பின்பற்றுகிற கொள்கைகள் அதுதான் எங்களுக்கு முக்கியம். மிக மிக தவறான கொள்கை. ஏதோ மாநிலத்தை தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க, நிதி கொடுக்கல என்பது மட்டுமே அல்ல. அடிப்படையிலேயே தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் நாடு ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பு சட்டம். அதை அகற்றுவதற்கு சகல முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். பிஜேபி அரசாங்கம் மேற்கொள்கிறது. ஒரு ஒன்றிய அரசாங்கம் என்று சொல்கிற பொழுது அனைத்து மாநிலங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே ஒன்றிய அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது? தன்னுடைய கட்சி அல்லது தனது ஆதரவு பெற்ற கூட்டணி ஆட்சி நடத்துகிற மாநிலத்திற்கு ஒரு வகை நீதி, எதிர்கட்சியாக இருந்த ஆளுகிற தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற மாநிலங்களுக்கு வேறு ஒரு முறை நிதி ஒதுக்கப்படுவதில்லை. ஆகவே எங்களுடைய முதல் எதிரி, அரசியல் எதிரி, முதல் எதிரி பாஜக தான், ஆர்எஸ்எஸ் தான். ஆக நாங்கள் எதுக்குறோம். அதை முறியடிப்பதற்கான முறையில் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை, இந்த கூட்டம் அங்கமற்ற கட்சிகள் அத்தனையும் அப்படி தான் இடம்பெறுது. எந்த கட்சியெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கலாம், சிபிஎம்மாக இருக்கலாம், சிபிஐயாக இருக்கலாம், காங்கிரஸ், எல்லா கட்சியும் இந்த அடிப்படையில் தான் இந்த அணியில் இருக்கிறோம். அதனால் இந்த அணியில் இருக்கிற கட்சிகளுக்கு நிர்பந்தப்படுத்துகிறதோ அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். திமுக பாஜகவும் அல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணா திமுகவும் அல்ல, அடிமையாகிறதுன்னு சொல்லிட்டேன். அதனால் இது ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. அது நீடிக்கிறது, தேர்தலையும் அது சந்திக்கும். கொள்கை அடிப்படையிலான கூட்டணி அப்படின்னா தேமுதிக உள்ள வருது, கொள்கை கூட்டணியில் விழுந்த பொத்தல் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. அது எப்படி சொல்ல முடியும்? இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க, அவங்கள எப்படி வரவன்னு எப்படி சொல்ல முடியும்? அதற்கு முன்பு வர அவங்க பாஜகவை எதிர்த்தெல்லாம் அது இருந்திருக்கலாம். அவர்கள் நேற்று வரையில் என்ன வேண்டும், நேற்று வரை நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று பேசினாங்களே, இன்றைக்கி வந்திருக்காங்க. ரொம்ப நியாயமான கேள்வி. ஓபிஎஸ் வந்திருக்காரு. இல்லை, நியாயமான கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? பாஜகவோடு கூட்டணி இல்லை, இந்த தேர்தலில் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லை சொன்னாரா, சொல்லலையா? ஏன் அவர் பிஜேபியோட போய் சேர்ந்தார்? அதற்கு முன்பு கூட்டணியில் இல்லை, அவர் ஏன் போய் சேர்ந்தார்? சார், அதுக்கு என்ன காரணம்? தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கும் அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணிக்கு போனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அந்த கூட்டணியெல்லாம் போய் சேரன்ட்டு அவங்க போகிறாங்க, அந்த கூட்டணி வேணான்ட்டு இவங்க இங்கே வர்றாங்க. வலுவாக நீங்கள் திமுக கூட்டணி வலுவாக பாஜகவை எதிர்க்கிற கூட்டணி அப்படின்னு மேடைக்கு மேடை முழங்குறீங்க. தேமுதிக அப்படி என்ன பாஜகவுக்கு எதிராக பேசிட்டாங்க, நீங்கள் எப்படி உள்ள சேர்த்துக்கலாம்? இப்போ பேசுறது தானே வந்திருக்கிறாங்க, இப்போ பேசுறது தானே, எங்களோட சேர்ந்து பேசுறது தானே வந்திருக்கிறாங்க அவங்களும். இன்னொன்று என்னன்னா, பாஜகவை எதிர்த்து களமாடுகிற கட்சி இடதுசாரிகளும் விசிகவும் அவங்களுக்கு தொகுதியை அதிகமாக படுத்தி அவங்கள மேலும் பலப்படுத்தணும் அப்படின்னா கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. தேமுதிக பாஜகவுக்காக தான் பாஜக கூட்டணியில பயணிச்சிருக்காங்க, பாஜகவை எதிர்த்து எந்த ஒரு விஷயமும் பெருசா பேசல. அவங்கள நீங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து வாக்குகளுக்காக அதிகமான தொகுதிகளை நீங்க கொடுக்கும்போது நீங்க வாக்கு அரசியல் பண்றீங்களா, கொள்கையில அரசியல் பண்றீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல? எதிரியை எதிர்ப்பதற்கு நேற்று வரையில் அந்த பக்கமோ இந்த பக்கமோ எங்கேயோ ஒரு பக்கம் இருந்தவங்க நாங்களும் இப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டோம், அந்த எதிரி எதிர்க்கிறதுக்கு நாங்களும் உங்களோட சேர்ந்து வர்றோம் அப்படின்னா மகிழ்ச்சி தானே. ஏங்க அதை நாங்கள் நிராகரிக்கணும்?
நாங்கள் ஒரு எதிரின்னு ஒருத்தரை சொல்கிறோம், அந்த எதிரியோட சண்டை போட்டுட்ருக்குறோம், அந்த சண்டையில் நாங்கள் உங்கள் பக்கமாக நிற்கிறோம், உங்களோட நாங்கள் வர்றோம், நாங்களும் இந்த கத்தி எடுத்து சண்டை போட வர்றோம் அப்படின்னா வாப்பா வந்து சேர்ந்துக்க சண்டை போடு, அதான் அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு 6லிருந்து 5ஆக கொடுத்துருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா, விட்டு கொடுத்தலாம் போல நாங்கள் தொகுதிகளை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த நிலைப்பாட்டில் தான் நீங்களும் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேமுதிகவுக்கு அவங்க கேட்குறத விட 1ஓ 2ஓ கம்மியாக கொடுக்குறாங்க இந்த தேர்தலில் அப்படின்னு ஒன்று. அடுத்த தேர்தல் அதே நிலை தொடர்ந்தா பாஜக எதிர்க்கிற கொள்கை கூட்டணி, நாங்கள் வந்து இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க முடியுமா? அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது. இல்லை ஒரு கட்சி உத்தரவாதம் தர முடியாது. அது நான் உத்தரவாதம் தர முடியாது. அது அவங்க விஷயம். நீங்கள் அவங்கள சந்திக்கிற பொழுது அந்த மாதிரி கேள்வி அவங்கள கேட்டு அதை நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்கே பொறுத்த மட்டும் நாங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய வகுப்புவாதத்தை சண்டை போட்டுட்ருக்குறோம். இந்த சண்டையில் அவங்க மட்டும் இல்லை, அதிமுக ஆதரித்த தனியரசு இப்படி பல பேர் வந்திருக்கிறாங்க. கமலஹாசன் போன தேர்தலில் எங்களை எதிர்த்து தான் நின்னார். இப்போ அவர் எங்களோட வர்றாரு. நாங்கள் யாரை எதுக்குறோமோ அந்த எதுக்கிறவங்களோட நாங்களும் சேர்ந்தவங்களோட எதுக்குறோம் அப்படின்னு வர்ற பொழுது நாங்கள் ஏன் அதை நிராகரிக்கணும்? எங்களுக்கு மேலும் பலம் தானே அது. நாங்கள் ஏற்கனவே பலமாக இருக்கோம், நாங்கள் பலவீனமாக இல்லை, மிக பலமாக இருக்கோம். பலமாக இருக்கிற பொழுது மேலும் மேலும் வந்து சேர்றாங்க, மேலும் மேலும் அது பலமாகுது. நல்லது தானே அது, எங்களுக்கு நல்லது தானே. இதை நான் விஜய் அரசியலை ஒட்டி இதை புரிஞ்சுக்க முடியுமா? விஜய் அரசியலுக்கு வந்ததுனால 500,000 வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கட்சிகள் நம்ம சேர நமக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்னு முதல்வர் நினைக்கிறதாகவும் அதனால கட்சிகளை சேர்த்துக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? திரு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார். சரி, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், தவறில்லை. அவருக்கு என்ன பலங்கிறத எப்படி நீங்கள் தீர்மானிக்க முடியும்? இப்போது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் தேர்தலில் பங்கு பெற்ற கட்சிகளில் ஒவ்வொரு கட்சியோடைய பலம் பலவீனம் என்னங்கிறது பொதுவாக ரொம்ப துல்லியமாக விவரிக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு இந்த கட்சிக்கு என்ன பலம் இருக்குன்னு, இத்தனை சதவீத வாக்குகள் இருக்குது, என்ன பலம் இருக்குன்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கார். தேர்தலில் அவர் இன்னும் பங்கு பெறலை. இதுதான் முதல்ல அவர் தேர்தலில் பங்கு பெற போகிறார். அவருடைய என்ன பலம் இருக்குது, என்ன பலவீனங்கிறது இப்போ நம்மளால் யாராலையும் யூகிச்சு சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு தான், வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வர அன்றைக்கி தான் என்ன பலன்னு தெரியும். அவரை கண்டு நாங்கள் அஞ்சலை. அவர் எங்களுடைய எதிரியும் அல்ல. அவர் எங்களுடைய எதிரி அல்ல. அவருக்காக அவர் ஒரு அவர் தனியாக நிற்கிறாரு, அதில் யாரோட சேர போகிறாரு என்னன்னுலாம் தெரியாது. அவருக்காக பயந்துக்கிட்டு இதெல்லாம் நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்போ சீமான் ஒரு அணி இருக்கார், தனித்து போட்டி போடுறாரு. இப்போ விஜய் வர்றாரு, அவர் ஒரு அணியில் போட்டி போடுறாரு. போட்டி யதார்த்தமாக இயல்பான போட்டி யாருன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் போட்டி யாருக்குமான போட்டி. பிஜேபி தலைமையில் அமைந்திருக்கிற அதிமுக தலைமையில் அணி கிடையாது. பிஜேபி தலைமையிலான அணி, திமுக தலைமையிலான அணி, இந்த 2 அணிகளுக்கு மத்தியிலே தான் போட்டி இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில். மற்றவங்க இன்னும் பல பேர், எத்தனை பேர் வேணாலும் நிற்கலாம், இன்னும் புதுசாக கூட நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அது வேறு விஷயம். அதை கண்டு நாங்கள் பயப்படல. அதை சொல்லி யாரையும் அவங்களாம் வர்றாங்க, விரும்பி வர்றாங்க. அதாவது பிஜேபியினுடைய அபாயத்தை உணர்ந்து அது ஒரு ஆபத்தான சக்தி என்பதை முற்றிலுமாக அறிந்து அங்கே ஆதரவளிக்கக்கூடாது அப்படின்னு அதிலிருந்து விலகி அவங்கவுங்களும் வந்து சேர்றாங்க. அதான் சேர்த்துக்கிறோம். இதில் என்ன கஷ்டம் என்ன இருக்குது? உங்களுக்கு வருத்தம் ஒன்றும் இல்லையா? எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சுத்தமாக துடைத்தெறியப்பட்டது. அதுதான் இந்த தேர்தலில் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, எப்படியெல்லாம் பணியாற்றணுமோ, எவ்வளோ தியாகம் பண்ணணுமோ. இப்போ ஒரு சீட்டு குறைஞ்சிருக்குல்ல, அது ஒரு தியாகம். எங்களை பொறுத்த மட்டும் அது ஒரு தியாகம். அது என்ன தியாகத்தை வேணுமோ, உயிரை விட வேணாலும் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் சொல்கிற ஆர்எஸ்எஸ் வெறும் சீட்டு அல்ல. சட்டமன்றத்தில் எல்லாம் 10 சீட்டு எடுக்க வர்றாங்க, 4 சீட்டு வர்றாங்க, ஆட்சி, அது அல்ல பிரச்சனை. தேசத்திற்கு ஒரு அபாயகரமான, ஒட்டுமொத்த தேசத்திற்கு ஒரு அபாயகரமான சக்தியாக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் பார்வையில், கம்யூனிஸ்ட் கட்சி பார்வையில், இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய மோசமான அபாயகரமான சக்தி ஒரு அரசியல் இயக்கம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ். அதனால் இயக்கப்படுகிற பாஜக. அது வெற்றி பெறக்கூடாது, அது கால் ஊன்றக்கூடாது. தமிழ்நாட்டில் கால் ஊனாமல் வச்சுருக்கிறோம். அது தொடர வேண்டும்.
அது கால் ஊன்றினால் நாட்டுக்கு ஆபத்து. கால் ஊனிட்டாங்களே, 4 எம்எல்ஏக்கள் இருக்கு இப்போ. இருக்கட்டா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த தேர்தலில் அதிகம் எல்லாம் பண்ணிடுவோம். காங்கிரஸ் விஜய பார்கெயினா பயன்படுத்தி தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகளில் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுது. கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினரா நீங்க இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் உங்களுக்கும் தொகுதிகள் குறைவதற்கான சாத்தியமாக இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால எங்களுக்கு சீட்டு குறையல. அது காங்கிரஸ் பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது, விஜயோட பேசினது போனது வந்தது, காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைமைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைமை இருக்குது. இப்போ செல்வ பெருந்தகை இருக்கார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் இருக்கார். அகில இந்திய அளவில் கார்கே இருக்கார், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக பேசினதாவோ கொண்டதாவோ எந்த செய்தியிலும் இல்லை. இருக்கிற கட்சிக்குள்ளே இருக்கிற சில பேர், காங்கிரஸ் கட்சி அது ஒரு மாதிரியான ஜனநாயக கட்சி. இப்போ எங்கள் கட்சியில் தனித்தனியாலாம் கருத்து சொல்ல முடியாது. கருத்து சொல்கிறதுங்கிறது கட்சி முடிவு என்னவோ அதை தான் சொல்லுவோமே தவிர இது என் சொந்த கருத்து அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க, மாநில செயலாளரே சொல்ல மாட்டார். கட்சி என்னவோ அந்த கருத்து தான் சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பழக்கம் அந்த மாதிரி அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லுவாங்க, அது விளக்கமும் சொல்லுவாங்க. அது ஒரு ஜனநாயகம், அது ஒரு ஜனநாயக கட்சி, அதனால் சொல்கிறாங்க. அதனால் அதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான் எங்களை பொறுத்த முடியும். அந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு பெரிய பொருட்டாக கருதலை. அந்த 3 கொடுத்ததுனால எங்களுக்கு பாதிச்சிட்டான்னா அதனால எங்களை பாதிக்கலை. அது பிரச்சனையும் அல்ல, தலைமை கட்சி தானே அது, அதனால் அது பாதிப்பு. பிரச்சனை என்ன, நிறைய கட்சிகள் வந்து சேருகிற பொழுது எல்லாருக்கும் 1 2 இப்படி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற பொழுது எல்லோரும் குறைத்து கொள்ளணும். அங்கே கூட்டணியில் இன்னொரு விமர்சனமும் இருக்கு. இடதுசாரிகள் விசிக தான் பாஜகவுக்கு எதிராக வலுவாக களத்தில் இருக்காங்க. காங்கிரஸ் அவ்வளோ பெரிய போராட்டங்களை எப்போ பண்ணாங்க, ஆனால் காங்கிரஸ்க்கு அதிகமாக கொடுக்குறீங்களே, இவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறீங்களே அப்படின்ற ஒரு பார்வையும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டாவோ அது ஒரு பெரிய பிரச்சனையாவோ குற்றச்சாட்டில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஒரு பெரிய பொருட்டால் அங்கே கருதலை. அந்த விஷயத்த காங்கிரஸ் பேசினாங்க, காங்கிரஸ் திமுக தலைமுறை பேசி முடிச்சுட்டாங்க, அது முடிஞ்சு போன விஷயம். அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு அதனால் வருத்தமும் இல்லை. அது வேறு விஷயம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால திமுகவும் போட்டியிடக்கூடிய இடங்களை குறைத்து கொள்கிறது, நீங்களும் குறைத்து கொள்ளுங்கள் என்று ஒரு வேண்டுகோள். ஒத்துழைக்கணும் எல்லாரும், அந்த அடிப்படையில் ஒத்துழைக்கிறோம், அவ்வளோதான். மூத்த அரசியல் தலைவராக விஜயுடைய அரசியலை எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். தமிழ்நாட்டில் பல திரைத்துறையில் இருக்கிறவங்க பல பேர் வந்திருக்கிறாங்க, வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க, தோல்வியும் அடைந்திருக்கிறாங்க. புரியுதா? இப்போ நடிகர்களில் ஆகச்சிறந்த நடிகர் தமிழ்நாட்டில் யார்? ஆகச்சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன். இது பொதுவாக எல்லோரும் ஒப்புக்கொள்வாங்க, நானும் அதங்கிறது. அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார். அப்புறம் பிறகு ஒரு தனி கட்சி தொடங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், தனி கட்சி தொடங்கினார். அவர் தேர்தலில் நின்றார். அவர் ஏற்று நின்றவர் ஒரு சாதாரணமான பையன்தான் நின்னார். அவருக்கு டெபாசிட்டை வாங்கலை, அது அவர் அனுபவம். அது மாதிரி பலர் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்தார், அவர் நீண்ட அரசியல் தொடர்போடு இருந்த காரணத்தினால திமுகவில் நீண்ட காலம் பயணித்தது, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது, அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தது. அந்த அனுபவத்தில் அவர் தனியாக தான் வெற்றி பெற்றார். அவரோட சேர்ந்து ஜெயலலிதா அவர்களும் திரைத்துறையிலும் இருந்தாங்க. பிறகு அரசியலில் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவங்களும் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற நண்பர் விஜய் அவர்கள் ஏற்கனவே எந்த அரசியல் தொடர்பும் அவருக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அது புதுசாக தொடங்கியிருக்கிறாரு. அவர் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எப்படி அவர் வெற்றி பெறுவார், எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவார், ஏன்னா அவர் எடுத்தபடியே தொடக்கத்திலே அறிவிச்சிட்டார் பாஜக கொள்கை எதிரி. இல்லை, அது ஒரு பக்கம். பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. ஆனால் அவர் எப்படி பேசுகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் எதிரியாக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. தேர்தல் சட்டமன்றத்துக்கானது இல்லை, அதான் இது என்ன இது விளக்கம். அது தேர்தலில் பிஜேபி இங்கே போட்டி போடுதில்ல. இது தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்னா பிஜேபியும் போட்டி போடுது. அப்போ அதை விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும்? சரி, அது அவர் விருப்பம், அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஆனால் அவர் எடுத்தறிப்புலேயே முதல் மாநாட்டிலே நான் தான் முதலமைச்சர், என்னோட வந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் மந்திரி தரேன் வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாரு. இல்லை, யார் வர்றீங்களோ வர்றவங்களுக்கெல்லாம் நான் மந்திரி தர்றேன், கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். யாருமே போகல, என்ன காரணம்னு தெரியல. எல்லா கட்சியிலுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் தான் ஒவ்வொருத்தர் கட்சியும் அரசு நடத்திட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இப்படி ஒரு அரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு வேறு யாரும் சொல்லாத ஒரு நல்ல மிக உயர்ந்த கருத்தை தம்பி விஜய் சொன்னார். யாருமே அந்த பக்கம் சீண்டவே இல்லையே. என்ன காரணம்? நம்பிக்கை இல்லையா அல்லது வேறு காரணமா தெரியல. அதனால் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார், வரட்டும், வரவேற்கிறோம். ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் என்பதை அவர் தான் தீர்மானிக்கணும். கரூர் சம்பவம் நடந்தது, அது எங்களை பொறுத்த மட்டிலாம் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று நடந்து போச்சு. ஒரு கூட்ட நெரிசலில் இந்த, ஏன்னா கூட்டத்துக்கு வர்றவங்க 2 வகை இருக்காங்க. இப்போ கலைஞர் பொதுக்கூட்டம் பேசுகிறாரு, ஜெயலலிதா கூட்டம் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க வர்றது ஒன்று, அதில் இந்த பிரச்சனை வராது. பார்க்க வர்றது வேறு. கேட்பதற்கும் பார்க்க வர்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்க்க வந்த கூட்டத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அப்போ பிஜேபி, திமுக, அது அண்ணா திமுக, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சி செய்த சதின்னாங்க. இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க? அந்த 2 கட்சியும் விஜய் தான் காரணம்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னு ஏன் அப்படி அன்னைக்கு சொல்லலையே? ஏன் இன்னைக்கு சொல்கிறாங்க? அது மாதிரி சிபிஐ விசாரணை வேணும்னு யார் கேட்டா? தாவை கத்திரப்பள்ள வந்து கேட்டார். அவங்க தான் கேட்டார், விஜய் தான் கேட்டார். ஏன் கேட்டார்னு தெரியாது. இன்னைக்கு கேட்டுட்டு அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு பிஜேபி என்ன பண்ணுது, என்ன பண்ணிகிட்ருக்க, ஒரு படம், திரைப்படம் வருது. திரைப்படத்தை அதை வந்து சரிபார்ப்பதற்கு, அதாவது விரோதமாக மக்களுக்கு எதிராக அல்லது கடவுளுக்கு எதிராக அல்லது ஏதோ ஒரு விரோதமான கருத்து இருக்குது அப்படின்னா சென்சார் போர்டு இருக்குது. அந்த சென்சார் போர்டு அந்த படத்தை பார்த்துட்டு அதில் எதுவும் ஆட்சேபனைக்குரிய செய்தி இருக்குது அப்படின்னா அந்த பட தயாரிப்பாளர் அழைச்சி என்ன சொல்லுவாங்க? இந்த காட்சிகளை நீக்கிருங்கம்பாங்க. அவங்க நீக்கிடுவாங்க. ஏன்னா சென்சார் சொன்னால் நீக்க முடியாதுன்னு அவன் சொல்ல முடியாது. இவங்களுக்கு அது சரியாக இருக்கலாம். தயாரிப்பாளருக்கு அந்த காட்சி வந்து ஒரு எந்த விதத்திலும் வந்து ஒரு குற்றம் உள்ள காட்சி கிடையாது, அது சரியானது என்று இப்போ தயாரிப்பாளர், டைரக்டர் நினைக்கலாம். ஆனால் சென்சார் போர்டு என்ன சொல்லுது? அதை நீக்கணும்னு சொல்லுது. நீக்கணும்னு சொன்னால் நீக்க தான் போகிறாங்க. அது மாதிரி அவர் ஜனநாயகம்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, பெரிய முதலீடு பண்ணி நடிச்சிருக்காரு. விஜய் நடிப்பு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், பார்ப்பேன், ரசித்து பார்ப்பேன். அந்த படத்தில் சென்சார் போர்டு பார்த்துட்டு இன்னென்ன காட்சிகள் ஆட்சேபனைக்குரியது, இதை வெட்டுங்கன்னா வெட்டிட்டு போகிறாங்க. இல்லை என்ன பிரச்சனை இருக்குது? சொல்லுங்கள். இதுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதில் அரசியல் கருத்து கூட இருக்கலாம். தமிழ்நாட்டு சினிமா இதில் பாடல்களில், கதை வசனங்களில் ஏராளமான அரசியல் கருத்து வந்திருக்கு. ஒன்றும் புதுசு இல்லை. பராசக்தியில் வரத கூட வந்துட போகுது. நீங்கள் என்னென்னது நீக்குங்கன்னு சொல்லுங்கள், என்னென்ன காட்சிகள் நீக்குங்கன்னு சொல்லுங்கள். நான் நீக்க முடியாதுன்னு அவங்க சொல்ல முடியாது. இல்லை, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் இரவு 10 மணி வரை தான் அப்படின்னு விதி இருக்குது, தேர்தல் ஆணையம். இல்லை, நான் 11 மணிக்கு நடத்துவேன்னு ஒரு கட்சி சொல்ல முடியுமா? அது மாதிரி ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிற அந்த தயாரிப்பாளர், அந்த படத்தை இயக்குனர், இந்த காட்சிகள் ஆட்சேபனைக்குரியது, அதை எடுத்துருங்கன்னா எடுத்துட போகிறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ல. ஏன் இப்படி இத்தனை மாத காலமாக ஏன் நீடிக்குது? என்ன காரணம்? எத்தனை முறை விஜயை டெல்லிக்கு அனுப்பிடுது விசாரணைக்கு? அவரை குற்றவாளின்னு எஃப்ஐஆர் போடல, ஒரு சாட்சி தான். அது கூட்டத்துக்கு வந்துட்டு போனவர், அதனால் ஏற்பட்ட நெரிசல் தான். அதுதான் 41 பேர் வந்திருக்காங்கிறது உண்மை தானே. அவர் குற்றவாளின்னு போடல. ஆனால் அவர் குற்றவாளியை விசாரிக்கிறது போல் திரும்ப டெல்லிக்கு அழைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் குடும்ப பிரச்சனை வருது, அது குடும்ப பிரச்சனை. நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு விரும்பலை. அதை எப்படி நீங்கள் தப்பாக பயன்படுத்துகிறீங்க? குடும்ப விவகாரம், அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம். அது கணவன் மனைவிக்குள்ளே பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம். பல குடும்பங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. எத்தனையோ திரைப்பட கலைஞர்கள்ட்ட அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அவங்கவுங்க தீர்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? சினிமாவை, அவர் கட்ட வேண்டிய வருமான வரியை, குடும்ப பிரச்சனையை, கரூர் பிரச்சனையை, எல்லாத்தையும் நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறீங்க. ஆனால் அதை பற்றி அண்ணன் பேச மாட்டேங்கிறார். யாருன்னு தான் எனக்கு தெரியல. மற்றவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதனால் அவருக்கு போய் நம்ம அறிவுரை சொல்ல முடியாது. இதெல்லாம் அவருக்கு தெரியாத விஷயமா? இப்போ நான் சொன்ன விஷயம் என்ன காட்டிலையும், உங்களை கேள்வி கேட்ட உங்களை காட்டிலையும் 100 மடங்கு அவருக்கு தெரியும். அதுக்கு அவர் தான் அதை விளக்கம் முடிக்கணும். ஆனால் அதை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னு தெரில, யார் பயமுறுத்துறாங்கன்னு தெரில, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அதனால் அவருக்கு போய் நம்ம அறிவுரை செய்ய வேண்டிய, அவரே முடிவெடுத்து அவரே செயல்படுவார். விரிவான பார்வையை முன் வச்சிங்க. நன்றி.